இப்போ நாம ரசப்பொடி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், நூறு கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் தனியா, இது கூடவே 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பெருங்காயம் ஒரு 1/4 கட்டிய பொடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். இதை அரைச்சி எடுக்கும்போது கடைசியா சீரகத்தை போட்டு கடைசியா போட்டு 2 திருப்பி எடுத்துடலாம். இப்ப இந்த பதத்துக்கு கொரகொரப்பா அரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம சீரகத்தை சேர்த்துப்போம். கமகமன் வாசனையோட ரசப்பொடி தயார்.